அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் ஹுத் பியதி கல்லத் ஹீலதி அதிரிக்னி முராதி யா ஷஃபி அல் முஸ்னிபீன் யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ் தமிழ். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இரவு தூங்கும்போது படுக்கையில் படுத்துக்கிட்டே ஓதக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு 10 திக்ரை பற்றியும் அதோட சிறப்புகளை பற்றியும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த 10 திக்ரையுமே இன்றையிலிருந்து தொடர்ந்து நீங்கள் 3 நாட்கள் நீங்கள் ஓதி தான் பாருங்களேன். ஒரு நாளுமே உங்களுடைய துஆக்கள் எல்லாமே எந்த அளவுக்கு விரைவாக கபூல் ஆகுது அப்படிங்கிறத நீங்களே கண்கூடா பார்ப்பீங்க. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திக்ரு ஒன்றுமே ஓதுறதுக்கு இன்னும் பலவிதமான நன்மைகளையும் இன்னும் சிறப்புகளையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு அந்த அளவுக்கு கொடுப்பான். அந்த மாதிரி ஒரு சிறப்புகள் தான் இது. இப்போ நம்ம சுருக்கமாக சொல்கிறோம். முதல்ல நம்ம இரவு தூங்கும்போது ஓத வேண்டிய அவசியமான ஒரு 3 திக்ர் என்ன அப்படின்னா, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, இன்னும் அல்லாஹு அக்பர் 34 முறை. இதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஒரு சுன்னத்தை நிறைவேற்றிய நன்மை நமக்கு கிடைக்குது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இதை செஞ்சுருக்கிறாங்க. இன்னும் அவங்களோட அருமை மகளர் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கும் இதை சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திக்ருகளை நம்ம ஓதுறது மூலமாக மறுநாள் காலையிலேருந்து இரவு வரைக்கும் நமக்கு ஒரு வேலைக்காரனை விட இந்த திக்ரு நமக்கு சிறப்புக்குரியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த திக்ருகளை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதாவது நம்ம தூங்கும்போது என்ன நினைப்போம், ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப களைப்பாக இருக்குது, நாளைக்கு எப்படி காலையில் நேரமாகவே எந்திரிச்சு நம்ம வேலைகள்லாம் பார்க்க போகிறோம், அவ்வளோ வேலைகள் இருக்குது, காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு வர கிச்சன் வேலை. ஆண்கள் வெளியே போயிட்டு வேறு வேலைக்கு பார்ப்பாங்க. ஆனால் குறிப்பாக பெண்கள் என்ன அப்படின்னா வீட்டிலையே தான் இருப்பாங்க. வீட்டிலையே அவ்வளோ வேலைகள் கிடக்கும். கிச்சன் வேலைகள் இருக்கும், பிள்ளைங்களை சமாளிக்கணும், அப்புறம் வீட்டு வேலைகளை சமாளிக்கணும். இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் பெண்களுக்கு ரொம்பவே களைப்பாகவே இருக்கும் இல்லையா? ஸோ இதெல்லாம் நினச்சி நமக்கு அதுக்கு முந்தின நாள் இரவு தூங்கும் பொழுதே நமக்கு ரொம்ப களைப்பாகிரும். அதனால தான் இந்த திக்ருகளை நம்ம ஓதிட்டு படுத்தோம் அப்படின்னா நமக்கு அதற்கு மறுநாள் வேலை பார்க்குறதுக்குண்டான ஆரோக்கியத்தையும் இன்னும் சுறுசுறுப்பையும் அல்லாஹ் நமக்கு கொடுக்குறானா. அது மட்டும் கிடையாது, நம்ம இன்னும் இந்த திக்ருகளை ஓதுறது மூலமாக இன்னும் நமக்கு ஏராளமான நன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தரான். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வார்த்தைக்குமே நமக்கு தர்மம் செய்த நன்மை கிடைக்குது. இன்னும் பாவங்களையும் நமக்கு மன்னிக்கிறான், நன்மைகளையும் எழுதுறான். அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த 3 திக்ருகளை ஓதிக்கோங்க. அடுத்த திக்ருகள்லேயே மிக சிறந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி கட்டாயமாக நம்ம சொல்லணும். ஏன்னா ஒரு நாளும் நம்ம தூங்கி எழுந்தோம் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு அது உண்மை. எத்தனையோ பேர் தூங்குறாங்க, ஆனால் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எந்திரிக்கிறது கிடையாது. நிறைய பேருக்கு மவுத் தூக்கத்திலே வந்துடுது இல்லையா? அதனால தான் இந்த ஒரு திக்ரை நம்ம ஓதிட்டு நமக்கு மவுத் வந்துச்சு அப்படின்னா கூட நமக்கு இன்ஷா அல்லாஹ் சொர்க்கம் உறுதியாக இருக்கும். அதனால இன்ஷா அல்லாஹ் இதையும் நீங்கள் 10 முறை ஓதுங்க. சும்மா நீங்கள் வேறு எதையோ நினச்சிட்டு நீங்கள் ஓதக்கூடாது. மனசார உணர்ந்து அல்லாஹ்வை மட்டுமே நீங்கள் நம்பி நீங்கள் இந்த வார்த்தைகளை நீங்கள் ஓதணும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அஸ்தகுஃபிருல்லா அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம அல்லாஹ் கிட்ட இஸ்திகுஃபார் செய்கிறோம், அதாவது பாவ மன்னிப்பு கேட்குறோம். ஏன்னா நமக்கு ஒரு சமயம் தூக்கத்திலே மவுத் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் அனைத்திற்குமே நம்ம மன்னிப்பு தேடிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிப்பான். இன்னும் நமக்கு சொர்க்கமும் உறுதிப்படுத்துவான். இன்னும் நம்ம ஒரு நாளுமே நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி கட்டாயமாக இஸ்திகுஃபார் நம்ம ஓதணும். அப்போ தான் நம்ம அந்த நாள் முழுவதும் செஞ்ச பாவத்திற்கு அது பரிகாரமாக அமையும். அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த இஸ்திகுஃபாரையும் நீங்கள் 10 முறை ஓதிக்கோங்க. இன்னும் அடுத்து மறுநாள் காலையில் நம்முடைய தேவைகளாக இருக்கட்டும், இப்போ இதை நீங்கள் இஸ்திகுஃபார் 10 முறை ஓதிட்டு மனசார உணர்ந்து அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோடு நீங்கள் ஓதிட்டு நீங்கள் மறுநாள் காலையில் எந்திரிக்கிறீங்க அப்படின்னா நம்முடைய தேவைகளாக இருக்கட்டும், ஆசைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூலாக்கி தந்துடுவான். இந்த இஸ்திகுஃபார் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட பாவங்களுக்கு நீங்கள் மன்னிப்பு தேட அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க தான் என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட சோதனைகளும் உங்களை விட்டு நீங்கும். உங்களோட சோதனைகள் நீங்கினா மட்டும்தான் உங்களோட தேவைகளுமே கபூலாகும் இல்லையா? அப்போ அதுக்கு அஸ்திவாரமே என்ன அப்படின்னா நம்ம இஸ்திகுஃபார் செய்கிறது மட்டும்தான். அடுத்து என்ன வார்த்தைன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹஸ்பி அல்லாஹ் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை தான். இதையும் நீங்கள் 10 முறை ஓதிக்கிறணும். ஏன்னா நம்ம மறுநாள் காலையில் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துன்பங்கள்லேருந்து நமக்கு நிம்மதியை கொடுப்பான். நம்ம நிறைய சோதனைகளில், கஷ்டத்தில், இன்னும் கடன்களெல்லாம் நம்ம சிக்கி தவிச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அப்படின்னா இந்த ஹஸ்பி அல்லாஹ் எனக்கு போதுமானவன் அப்படிங்கிற இந்த திக்ரையும் நீங்கள் ஓதுறது மூலமாக இன்ஷா அல்லாஹ் மறுநாளே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களோட எல்லா கஷ்டங்களையுமே லேசாக்கி தந்துடுவான். அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரையும் நீங்கள் 10 முறை ஓதிக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லா ஹவுல
ஒலா குவத இல்லா பில்லா. இதோட சிறப்புகளை வந்து சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பான பலன் தரக்கூடியதான் இது. இன்னும் அதிகமான நன்மைகளை நமக்கு வந்து தரக்கூடியது. இது பார்த்தீங்க அப்படின்னா சொர்க்கத்தின் பொக்கிஷம்னு கூட சொல்லலாம். இந்த ஒரு இதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் வந்து ரொம்ப வந்து ஒரு கஷ்டம் உங்களை வந்து ரொம்ப போட்டு வாட்டி எடுக்குது, அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வரவே முடியலை, அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு வாழ்க்கையை வந்து நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் வந்து ஒரு மேஜிக் மாதிரி நடக்கும். அந்த அளவுக்கு சிறப்பான வார்த்தை இது. அதனால் இன்ஷால்லா இந்த திக்ரே நீங்கள் வந்து 10 முறை ஓதிக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா யா ஹய்யு யா கையூம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு துஆ வந்து கபூல் ஆகக்கூடிய, அதாவது அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமம். இப்போ நமக்கு வந்து எந்த ஒரு தேவை இருந்தாலும் இந்த வார்த்தைகளை சொல்லி நம்ம வந்து கேட்கும்போது அந்த துஆக்கள் வந்து மறுக்கப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் இன்ஷால்லா இந்த திக்ரே நீங்கள் வந்து 10 முறை ஓதிக்கோங்க. அடுத்து என்ன அப்படின்னா அல்லாஹும் மர்ஹம்னி, அல்லாஹும் மர்ஹம்னி. இதையும் இன்ஷால்லா நீங்கள் 10 முறை ஓதிக்கோங்க. இதோட பொருள் என்ன அப்படின்னா யா அல்லாஹ் என் மீது கருணை காட்டுவாயாக, என் மீது இரக்கத்தை பொழிவாயாக. இதுதான் இந்த திக்ரினுடைய பொருள். இன்ஷால்லா இந்த வார்த்தை கூட நம்ம வந்து அல்லாஹ் கிட்ட கேட்கும்போது அல்லாஹ் வந்து நம்மளுடைய எல்லா தேவைகளுக்குமே, நம்ம கேட்கக்கூடிய எல்லா துஆக்களுக்குமே அல்லாஹ் வந்து உடனே வந்து பதில் தருவான். உங்களுடைய துஆக்கள் வந்து ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு வந்து கபூலாகும். அதனால் இன்ஷால்லா இதையும் நீங்கள் வந்து கட்டாயம் 10 முறை ஓதி பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்துவான். அடுத்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா யா அர்ஹமர் ராஹிமீன். இதோட சிறப்புமே வந்து நம்மள பல பேருக்கு தெரியும். ஏன்னா இதை ஓதி நிறைய பேர் வந்து பயன் பெற்றிருக்கிறோம். இந்த ஒரு வார்த்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எல்லா துஆக்களுக்குமே வந்து உடனே பதில் தரக்கூடிய வார்த்தைகள் தான் இது எல்லாமே. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான், எனக்கு 99 திருநாமங்கள் இருக்குது, அதில் ஒரு பேரை கொண்டு நீங்கள் என்னை அழைத்தாலும் நான் உங்களுக்கு உடனே பதில் அளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய திருநாமம். அப்போ அதிலிருந்து நம்ம வந்து கேட்கும்போது நிச்சயமாக இன்ஷால்லா உடனே வந்து நம்மளுடைய தேவைகளுக்கு அல்லாஹ் வந்து பதில் தருவான். அந்த அளவுக்கு சிறந்த வார்த்தைகள் தான் இதெல்லாம். இன்ஷால்லா இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிற இந்த திக்ருகள் எல்லாமே வந்து நீங்கள் வந்து இரவு தூங்கும்போது படுக்கையில் நீங்கள் படுத்துக்கிட்டே கூட நீங்கள் ஓதலாம். ஒலி இல்லாமல் கூட நீங்கள் வந்து ஓதலாம். உழுவோடு ஓதுறது இன்னும் கூடுதல் சிறப்பை கொடுக்கும். ஏன்னா நம்ம எப்போவுமே வந்து தூங்கும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா உழு எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து தூங்கணும் இல்லையா, அது வந்து சுன்னத்தாக இருக்குது. அதனால் இன்ஷால்லா நீங்களுமே உழு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து தூங்குங்க. படுக்கும்போது இந்த திக்ருகளை நீங்கள் கட்டாயமாக ஒரு நாளும் நீங்கள் வந்து ஓதிக்கோங்க. இன்ஷால்லா உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுற மாற்றத்தை நீங்களே வந்து கண்கூடாக பார்ப்பீங்க. நம்ம சொல்லியிருக்கிற இந்த எல்லா திக்ருகளுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பலவிதமான நன்மைகள் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு எழுதுவான். இன்னும் அவ்வளோ ஒரு சிறப்புகளை இன்னும் வந்து கொடுப்பான். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாள் முழுவதும் நம்ம செஞ்ச பாவத்துக்கு இது வந்து ஒரு பரிகாரமாக இருக்கும். இன்னும் ஏராளமான நன்மைகளும் நமக்கு வந்து இது மூலமாக கிடைக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த திக்ருகள் தான் இது எல்லாமே. இதை இன்ஷால்லா நீங்கள் தொடர்ந்து ஒரு 3 நாட்கள் நீங்கள் வந்து ஓதி பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களோட வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு சிறப்புகளையும் அவ்வளோ ஒரு சிறப்பான மாற்றங்களையும், இன்னும் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கஷ்டத்தில் இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு துன்பத்தில் இருக்கிறீங்களோ அது எல்லாமே விட்டு உங்களுக்கு வந்து ஒரு விடுதலையுமே வந்து கொடுப்பான். அதை நீங்கள் வந்து கண்கூடாக பார்க்க முடியும். இதெல்லாம் நீங்கள் ஓதி முடிக்கிறதுக்கு அதிகமாக உங்களுக்கு வந்து 5 நிமிஷமே அதிகம் தான். 5 நிமிஷம் டு 10 நிமிஷம் தான் உங்களுக்கு வந்து தேவைப்படும். இன்ஷால்லா இந்த திக்ருகளை நம்ம வந்து வழக்கமாக நம்மளோட வாழ்நாளில் ஒரு நாளுமே நம்ம ஓதி அல்லாஹ்விடம் துஆக்கள் செய்து ஈருலகிலும் சிறப்பை பெற்றுக்கொள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நானும் உங்களுக்காக துஆ கேட்குறேன். நீங்களும் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் துஆ செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட்டில் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் அமல் செய்ய வைக்கிறது மூலமாக அந்த நன்மை உங்களுக்கும் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.